வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வேலூர் தவிர்த்து தமிழகம் முழுவதும் உள்ள 38 மக்களவை தொகுதிகளுக்கு நேற்று தேர்தல் நடைபெற்றது. அத்துடன் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் உள்ள நத்தமேடு பகுதியில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் பல அத்துமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக தி இந்து ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி நத்தமேடு தொகுதியில் பல ஆண்டுகளாக தேர்தல்களில் அத்துமீறல்கள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகம் இருக்கும் அந்த பகுதியில் பாமகவினர் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களின் வாக்குகளை கள்ள ஓட்டுகளாக பதிவு செய்துள்ளதாக தெரிகிறது. அங்கு பணியில் இருந்த வெளி மாநிலத்தை சேர்ந்த பாதுகாவலர் ஒருவர் கூறும்போது தான் அனுபவத்தில் இதுபோன்ற ஒரு மோசமான வாக்குச்சாவடியை கண்டதில்லை என்று தெரிவித்துள்ளார். அங்கு இருக்கும் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபட்டவர்கள் என அனைவரும் மிரட்டப்பட்டுள்ளனர். காவலர்களும் மிரட்டப்பட்டதாகவும் எனவே அவர்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. வாக்குச்சாவடியின் வாசலில் நின்று பேசிய ஒரு இளைஞர் தான் 6 ஓட்டு போட்டு ரூபாய் 6000 பெற்றதாக கூற அதற்கு மற்றொரு இளைஞர் தான் 4 ஓட்டு மட்டுமே போட்டதாக பதில் அளித்துள்ளார். இதை அங்கிருந்த பாதுகாப்பு போலீஸ் முன்னிலையிலேயே அவர்கள் பேசியுள்ளனர். அது மட்டுமின்றி வாக்காளர் அடையாள அட்டை உட்பட எந்த ஆவணமும் இன்றி வெறும் பூத் ஸ்லிப்பை மட்டும் வைத்துக் கொண்டு 2 பெண்கள் வாக்களித்துள்ளனர். இளைஞர்கள் உட்பட அனைவரும் வாக்களிக்கும் போது செல்போனை கொண்டு சென்றுள்ளனர். அதை கேட்ட தேர்தல் பணியாளர்கள் மிரட்டப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக பேசிய மாவட்ட ஆட்சியர் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் அனைத்தும் பதிவாகியுள்ளதாகவும் நல்லவேளை அந்த கேமராக்களை யாரும் அணைத்து விடவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அளித்துள்ளதாகவும் கூறியுள்ளார்.